உங்கள் வீட்டில் வாட்டர் பியூரிஃபையர் இருக்குன்னா அடிக்கடி நீங்கள் இந்த ஃபில்டரை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாட்டர் பியூரிஃபையர் ரொம்ப நாள் லைஃப் வருங்க. உள்ளே இருக்கக்கூடிய தண்ணியை க்ளீன் பண்ணுறது, உப்பை நீக்கிறது, இந்த ஃபில்ட்ரு எல்லாமே சீக்கிரமாக போகாமல் ரொம்ப நாள் நீடிக்கும். நான் இதை ஃபஸ்ட் டைம் விட்டுட்டேன். அதனாலேயே எனக்கு கிட்டத்தட்ட 3000 4000 செலவு அப்படின்றது ஆச்சு. பாருங்கள் என்ன கலரில் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். நான் கடையில் போய்ட்டு இந்த ஃபில்டரை கேட்டு வாங்கியிருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா பத்தாத ஃபில்டரை எனக்கு தலையில் கட்டி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுங்க, சரி ஓகே இதை கடையில் கொண்டு போய் கொடுக்கலாம், மாற்றுறாங்களா மாற்றலையான்னு பார்த்துக்கலாம். ஏன்னா அதனுடைய விலை ரொம்ப கம்மி தானே. அதனாலேயே நான் என்ன பண்ணிட்டேன்னா சரி ஓகே அப்படின்னு கடையில் கொண்டு போய் கொடுக்குறதுக்காக போயிட்டேன். அண்ட் இதை எவ்வளவோ செக் பண்ணி பார்த்துட்டேன், முயற்சி செஞ்சு பார்த்தா அந்த ஒன்றும் வேலைக்கு ஆகலை. சரி இந்த ஃபில்டரையே தட்டி க்ளீன் பண்ணி போடலான்னு பார்த்தா அந்த வெள்ளை கலரில் இருந்தது இப்போ என்ன கலரில் இருக்குது பாருங்களேன். இது எப்படி ஒர்க் ஆகும்? அதனால் தேவையில்லாதது அப்படின்னு சொல்லி நான் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைக்கு போய்ட்டு நம்ம அந்த பொருளை மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கடைக்கு போனால் அங்கே கொஞ்சம் நேரம் கூட்டம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, கொஞ்சம் க்யூவில் நின்று வாங்கியாச்சு. அப்புறமேட்டுக்கு அந்த ஃபில்டரை மாற்றுறதுக்கான அடுத்த கட்ட வேலைகள் இந்த வீடியோ தான் எடுத்துகிட்டு போனேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சின்னதாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்றது, எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் கொடுத்தது ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த ஃபில்டர் தான். இது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். ஃபில்டரை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் உள்ளே நம்ம க்ளீன் பண்ணல இல்லைங்களா, உள்ளே கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டேன். அதில் உள்ளே நம்ம அளவு வச்சு பார்க்கணும். ஏன்னா அந்த ரவுண்ட் ஷேப் உள்ளே இருக்கும். இப்போ நான் லைட்டை போட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு எந்தளவுக்கு கிளியராக தெரியும் பாருங்களேன். அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு சென்டரில் தான் இதை வைக்கணும். நீங்கள் அதை சென்டரில் வைக்காமல் சைடில் வச்சிட்டிங்கன்னா சரியாக அது ஃபிக்ஸ் ஆகவே ஆகாது. இங்கே பாருங்கள், அந்த கேப்பில் கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபுல்லாக எல்லாமே எடுத்து நான் அதை மறுபடியும் அந்த ஓரிங்கு இதெல்லாம் கரெக்டாக போட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். டைட் பண்ணி எடுத்துக்கிட்டதை நான் மிஷினில் மாட்டியாச்சு. மிஷினில் மாட்டக்குள்ள நம்ம சில விஷயங்களை கவனிக்கணும். அதில் இன் அண்ட் அவுட் அப்படின்னு இருக்கும், அதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். அந்த இன் அண்ட் அவுட்டை நம்ம மாற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக தண்ணி டிஃப்ரெண்ட்டாக போக ஆரம்பிச்சிடும். அதாவது உள்ளேருந்து வெளியில் போக ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் அந்த இன் அவுட் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதையும் நான் பார்த்து கொடுத்துக்கிட்டேன். இதை மட்டும் கொஞ்சம் நல்லா அழுத்திக்கோங்க. ஏன்னா அதை நல்லா அழுத்தினீங்கன்னா தான் அது தண்ணி லீக் ஆகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிச்சு. நான் நல்லா வீடியோ ஓட்டியிருக்கேன். ஏன்னா அந்த பெரிய அந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஃபில் ஆகிட்டு அதுக்கப்புறம் அது வெளியில் வரணும். தண்ணியினுடைய ஃபோர்ஸும் அந்தளவுக்கு கரெக்டாக இருக்கணும். நம்ம ஃபோர்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா தண்ணியினுடைய நல்லாவே இருக்கும். இங்கே பாருங்கள் நல்லா ஃபோர்ஸ் வருதுங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். அதாவது இன்னில் இதை கொடுத்துட்டேன், அவுட்டில் பார்த்திங்கன்னா அதை எடுத்துக்கிட்டேன். அதாவது உள்ளே போயிட்டு வெளியில் வர்றது மிஷினில் அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். பட் இதை கடையிலலாம் கொடுத்தோம்னா ரொம்ப ரேட் ஆகும். இந்த ஃபில்டரோடைய விலையே 60 ரூபா தாங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கோங்க.